அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 வீடியோவில் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டெஃபினிஷன், கான்செப்ட், ரிசல்ட் இதை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு ரிலேட்டடா எக்ஸாம்ல கேட்ட அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், இன்னும் சில அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அதை தான் பார்க்க போறோம். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். லெட் E equal to 1, 1/2, 1/3 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. தென் E is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2014 to 15 PGTRBல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது பவுண்டடா, அன்பவுண்டடா, இல்ல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் மட்டும்தான் இருக்கா, இல்ல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும். ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீக்வன்ஸ் எந்த நம்பரை அப்ரோச் பண்ணுதுன்னு பாருங்க. 1/2 ரெடியூஸ் ஆயிருக்குது, 1/3 அதை விட குறைஞ்சிருக்குது. இப்படி போயிட்டே இருந்ததுன்னா 1/so big நம்பர், 1 ஒரு பெரிய நம்பரால டிவைட் பண்ணும்போது தட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0 அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு அப்பர் பவுண்டும் இருக்கு, லோவர் பவுண்டும் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, இன் ஆர் அதாவது ரியல் நம்பர்ல எவ்ரி கோச் சீக்வன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெபினிஷன், எல்லாருக்கும் தெரியும். ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி கோச் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அதே மாதிரி ஆல் த கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆர் கோச் சீக்வன்ஸ். இது ரியல் நம்பருக்கு பொருந்தும். ஸோ இங்க நம்மள கேட்டிருக்கிறது எவ்ரி கோச் சீக்வன்ஸ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கன்வர்ஜென்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதுவும் 14 to 15ல கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, இஃப் a sequence Sn is a Cauchy sequence of real numbers then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 12 to 13ல கேட்டது. ஸோ ஒரு ஜென்ரலா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது Cauchy சீக்வன்ஸா இருக்கணும்னா கீழே என்ன கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரியல் நம்பரை பத்தி நல்லா தெரியும். எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் ஏ Cauchy சீக்வன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். கான்வர்ஸும் ட்ரூ தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பவுண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதாவது Cauchy சீக்வன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா பவுண்டட் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். பட் ஆல் த பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி Cauchy சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். பட் இங்க வந்து Cauchy சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா அது கன்வர்ஜென்டா இருக்கும். ஸோ கன்வர்ஜென்டா இருக்குது அப்படின்னா அது பவுண்டடாகவும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அன்பவுண்டட் அப்படின்னா அது கன்வர்ஜென்டா வரணும்ன்ற அவசியம் இல்லை, Cauchy சீக்வன்ஸ் ஆகாது. பட் இங்க கன்வர்ஜஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம இந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணிருப்போம். பட் கன்வர்ஜஸ் டு 1 கொடுத்துருக்காங்க. எல்லா சீக்வன்ஸும் 1க்கு தான் கன்வர்ஜ் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைவர்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ல எவ்ரி Cauchy சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் தான். ஸோ இங்க இருக்கிறதுலே த பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். இதுவும் 12 to 13ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2006 to 7 எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஆப்போசிட்டா இருந்தா ட்ரூ. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் பட் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி கன்வர்ஜென்ட். அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். 1 - 1 1 - 1 இது ஒரு ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் சீக்வன்ஸ் தான், பட் இட் இஸ் நாட் கன்வர்ஜென்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். அதே மாதிரி செகண்ட் பாருங்க, எ சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு மோர் தென் 1 லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரே லிமிட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகணும். பட் இங்க மோர் தென் 1 லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் ராங் தான். தேர்ட் ஒன் பாருங்க, எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸும் நமக்கு பவுண்டட் சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் ஏன் ராங் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. எ பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் மே ஹேவ் அன்பவுண்டட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் சான்ஸ் இல்ல, பவுண்டட் ரேஞ்ச் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, எ நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் எபோவ்னு கொடுத்துருக்காங்க. 2002 to 3ல
அதாவது நான் டிக்ரீசிங் நம்ம இதை பத்தி பார்த்திருக்கிறோம். வேணா இத நம்ம இன்க்ரீசிங் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா பவுண்டட் எபோவ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அப்பர் பவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்பர் பவுண்ட் இருக்குதுன்னா கண்டிப்பா அது டைவர்ஜென்ட் ஆக வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா அது நமக்கு கன்வர்ஜென்டா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா பவுண்டட் எபோவ் இருக்கு அப்படின்னா டைவர்ஜ் ஆகாது, ஸோ கன்வர்ஜென்டா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இது பாருங்க, எவ்ரி கோச்சி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எம், எம்னா மெட்ரிக் ஸ்பேஸ், இஸ் கன்வர்ஜென்ட் இஸ் எம்னு கொடுத்துருக்காங்க. தென் எம் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் இது. ஆக்சுவலா 2003 to 223ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்ல எவ்ரி கோச்சி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ் ஒரு கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த பாயிண்ட் அதாவது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஒரு முறை எழுதுனதுனால அதை இன்னொரு முறை எழுதல நானு. ஸோ நெக்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, எ சீக்வன்ஸ் எஸ்என் இங்க கொடுத்துருக்காங்க, கன்வர்ஜஸ் டு. ஸோ எங்க இருக்கிற எந்த லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், சிம்பிளா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஸ்என் கொடுத்து பார்ப்போம். அப்ப லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 plus 2 by n whole power n plus 3 இருக்கு. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 plus 2 by n whole power n into 1 plus 2 by n whole cube பேஸ் ஈக்குவல் பவர் ஆட் பண்ணா இந்த மாதிரி. இப்போ இந்த லிமிட் இதுக்கும் தான் இருக்குது, இதுக்கும் தான் இருக்குது. இது பாருங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ லிமிட் n tends to infinitive 1 plus 2 by n whole power n இந்த ஃபார்ம்ல இருந்தா this is equal to e power 2 ன்னு எழுதலாம். அதாவது இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். லிமிட் n tends to infinitive 1 plus k by n whole power 1 by n இருக்குன்னா இதுக்கான லிமிட் e power k, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா இதுக்கும் தான் இந்த லிமிட் இருக்குது. n tends to infinity அப்ளை பண்ணீங்கன்னா நம்பர் பை இன்ஃபினிட்டி நமக்கு 0 ஆயிடும். அடுத்து பாருங்க 1 கியூப் தான் இருக்கும். ஸோ 1 கியூப் 1 தான். மொத்தத்துல ஆன்சர் பாத்தீங்கன்னா இ ஸ்கொயர்னு வருது. அப்ப கொடுத்திருக்கிற இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு இ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா போதும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, த சீக்வன்ஸ் 1 பிளஸ் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கன்வர்ஜென்டா, டைவர்ஜென்டா, இல்ல ஆசிலேட்டிங் சீக்வன்ஸா, இல்ல மூணுமே இல்லையா அப்படிங்கறதுதான் கொடுத்திருக்கிற ஆப்ஷன். ஸோ இதுக்கு நம்ம லிமிட் n tends to infinitive the given sequence s ன்னு அப்ளை பண்ண போறோம். ஸோ லிமிட் n tends to infinitive ன்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு 1 plus -1 whole power n by n அப்படின்னு இருக்கு. ஸோ n tends to infinitive னா டினாமினேட்டர்ல நமக்கு இன்ஃபினிட்டிவ், பட் நியூமரேட்டர்ல n-க்கு ஆட் நம்பரா இருந்தா -1 வரும், ஈவன் நம்பரா இருந்தா +1 வரும். மொத்தத்துல நியூமரேட்டர்ல ஒரு நம்பர் பை இன்ஃபினிட்டிவ் ஆன்சர் 0வா மாறிடும். அப்ப நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அதாவது லிமிட் சுப்ரீமும் 1 தான், லிமிட் இன்ஃபிரீமும் 1 தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்தா கண்டிப்பா இது ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான். எந்த லிமிட் கன்வர்ஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, இதுவும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஆல் சப் சீக்வன்சஸ் ஆஃப் எ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க. டைவர்ஜென்ட் சீக்வன்ஸோட சப் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜ் ஆகுமா, பவுண்டடா இருக்குமா, டைவர்ஜ் ஆகுமா, இல்ல ரெண்டுமே இருக்காதாங்கிறது தான். கண்டிப்பா எல்லா டைவர்ஜென்ட் சீக்வன்ஸோட சப் சீக்வன்ஸும் நமக்கு டைவர்ஜென்டா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, Sn equal to set of 1 by n, n equal to 1 to infinity is கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதை வேணா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. திஸ் Sn which is equal to n equal to 1 to infinity கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 வரும், அடுத்து 1 by 2, அடுத்து 1 by 3, அடுத்து 1 by 4 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அவங்க கேட்டது இன்க்ரீசிங் சீக்வன்ஸான்னு கேட்டிருக்காங்க. 1க்கு அடுத்து 1 by 2 அதாவது குறையுது, கண்டிப்பா இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் கிடையாது.
அடுத்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸான்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது குறைஞ்சிட்டே போகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தான் கிடையாது. ஏன்னா இது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அடுத்து பாருங்க ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கொஞ்சமானா குறைஞ்சிட்டே தான் போகுது. ஸோ கொடுத்துருக்கிறது நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இது பாருங்க a necessary and sufficient condition for monotonic sequence to be convergent is that it is ன்னு கேட்டிருக்காங்க. மோனோடானிக் சீக்வன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும், a sequence is completely increasing or completely decreasing. அதுதான் கொஞ்சம் மாத்தி பார்த்தோம். நான் டிக்ரீசிங், நான் இன்க்ரீசிங். ஸோ இந்த டைப்ல இருக்கிற சீக்வன்ஸ் பேரு மோனோடானிக் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது கண்டிப்பா கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதாவது மோனோடானிக் சீக்வன்ஸ் அப்படின்னா மேபி அது இன்க்ரீசிங்காகவும் இருக்கலாம், டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம். அப்ப நமக்கு பவுண்டட் எபோவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, பவுண்டட் பிலோவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்லணும். ஏன்னா எதுன்னு தெரியாது, அது இன்க்ரீசிங்காகவும் இருக்கலாம், டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம்ன்றதுனால கண்டிப்பா கன்வர்ஜ் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இது பாருங்க எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கன்வர்ஜென்ட், நெக்ஸ்ட் ஒன் கோச்சி சீக்வன்ஸ், தேர்ட் ஒன் மோனோடானிக் சீக்வன்ஸ், ஃபோர்த் ஒன் LUB அண்ட் GLB எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு பவுண்டட் சீக்வன்ஸும் கன்வர்ஜென்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பாருங்க -1 +1 -1 +1 அப்படிங்கிற ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கு. இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் தான், பட் நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு, அதாவது ஒரு நம்பருக்கு இது கன்வர்ஜ் ஆகாது. அப்போ கண்டிப்பா இது கன்வர்ஜென்ட் கிடையாது. ஸோ கன்வர்ஜென்ட் இல்லை அப்படின்னாவே அது கோச்சி சீக்வன்ஸும் வர முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க இது மோனோடானிக் சீக்வன்ஸா அப்படின்னாலும் ஒரே மாதிரி நேச்சர் இல்லை, மாறி மாறி போயிருக்கு. அப்போ மோனோடானிக்கும் கிடையாது. அப்போ இதுல எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ், பவுண்டட் அப்படின்னாவே நமக்கு லோவர் லிமிட்டும் தெரியணும், அப்பர் லிமிட்டும் தெரியணும். அதை தான் நம்ம பவுண்டட்னு சொல்லுவோம். அதனாலதான் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும் எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸும். அப்போ கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. which is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட் ஆஃப் a sequence if it exists is unique ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது யூனிக்கா தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் a bounded sequence that is divergent then it is called oscillating sequence. பாருங்க பவுண்டட் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, டைவர்ஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸா தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. மற்றபடி மற்ற எல்லா பவுண்டட் சீக்வன்ஸுமே நமக்கு என்ன ஆயிடும், கண்டிப்பா கன்வர்ஜ் ஆயிடும். பட் இங்க ஒரு பவுண்டட் சீக்வன்ஸா இருந்து அது டைவர்ஜ் ஆகுதுன்னா ஒன்னே ஒன்று அது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸா தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். பட் இங்க நாட் ட்ரூ நம்மள கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் பாருங்க எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட் பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுவும் ட்ரூ தான். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டடா இருக்கும், பட் ஆல் த பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. இதை லாஸ்ட் சம்லயே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதுவும் ட்ரூ தான். அப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க இஃப் த கிவன் சீக்வன்ஸ் Sn இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தென் லிமிட் inferior Sn less than or equal to limit superior Sn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் இடம் மாறி வந்திருக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஆக்சுவலா எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னா சுப்ரீமம் Sn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃப்ரீமம் Sn இருக்கணும். ஸோ இங்க இது இடம் மாறி இருக்குது. ஸோ அதனால இதுதான் நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பா நீங்களும் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.